சுவாமியே சரணமையப்பா ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் 23/12/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மகர ஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய இந்த 44வது ஆண்டு மகர ஜோதி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த ஐயப்பனுடைய பூஜைகள் அபிஷேகங்கள் பஜனைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முதல் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு வரை 9 நாட்களுக்கு நவதின பர்யந்தமாக சுவாமி ஐயப்பனுக்கு பஞ்சமுக அர்ச்சனையும் விசேஷ திரவிய ஹோம மகா யாகமும் நடைபெறும். இந்த 9 நாள் யாகத்திலும் சகல அடியார்களும் கலந்து தங்கள் பெயர் நட்சத்திரங்களை சொல்லி பூர்ணாவதி தட்டுகள் எடுத்து இந்த அக்னியிலே ஆகுதி பண்ணி நிறைவு பெற்று மகா பூர்ணாவதி கொடுக்கிற நேரத்தில் சகல அடியவர்களும் இந்த பூர்ணாவதி தட்டெடுத்து ஆகுதி கொடுக்கின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த 9 நாட்கள் நடைபெறுகின்ற மகா யாகம். அவ்வாறு சிறப்பான இந்த மகா யாக பூஜை இது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு உபயகாரர்களாக அவ்வாறு அந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று பூஜைகள் நிறைவு பெற்றதும் சகல அடியார்களுக்கும் அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதானம் வழங்கி சகலருக்கும் ஐயப்பன் அருள் கிடைக்கின்ற வகையிலே இந்த ஹோமங்கள் பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றன. இன்றைய தினம் திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் சுவாமி ஐயப்பனுக்கு விசேஷ நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து சுவாமி ஐயப்பனுக்கு பஜனை விசேஷமான ஐயப்பனுடைய பஜனை வழிபாடுகள் 18ஆம் படி பூஜைகள் இவ்வாறு சிறப்பான பூஜை வழிபாடுகளோடு இன்றைய தினமும் நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த விசேஷமான சங்காபிஷேகம் பூஜை வழிபாடு அன்னதான பூஜை உபயத்தினை சுவிஸ் மாநகரில் இருக்கின்ற சிவஸ்ரீ சோமாஸ்கந்த ஸ்ரீகர சோமாஸ் குருக்கள் அவர்களுடைய குடும்ப உபயமாக இந்த பூஜை வழிபாடுகள் அன்னதான பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த பூஜைகளிலும் கலந்து இறையருளை பெறுவதோடு நாளை முதல் நடைபெறுகின்ற 9 நாள் விசேஷ திரவிய ஹோம மகா யாகத்திலும் சகல அடியார்களும் கலந்து இறையருளை பெறுவதோடு எதிர்வருகின்ற 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை சுவாமி ஐயப்பனுடைய பால்குட பவனி அந்த நிகழ்விலும் கலந்து இறையருளை பெற்றேகுமாறு அனைத்து அடியார்களுக்கும் ஐயப்பனர் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமி சரணம்.